இன்றைக்கி வந்து காளான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காளான் குழம்பு எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து போடுறோம். ஸோ எல்லோரும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தேவையான அளவு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் காளான் மெயினாக தேவை காளான் குழம்புக்கு. நம்ம காளானை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பிச்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து போட்டு நல்லா அலசி இந்த மாதிரி அலசிக்கணும். அலசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து புழிஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரம் வடச்சட்டியில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். நல்லா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம புழிஞ்சு எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து மண்ணெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் போடுறோம். ஸோ அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு ஒரு இந்த வடச்சட்டியை தூக்கி நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் அது கூட வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறாங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுறணும். ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் இந்த மாதிரி விட்டுறணும். நல்லா தொலைவி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா என்ன ஆகுனா அதுலேருந்து வந்து காளான்லேருந்து இந்த மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் வரும். இது கம்மியாக தான் வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் வரணும், நல்லா வரணும். ஸோ நல்லா வந்துட்டு நல்லா வேக விடணும். கொஞ்சம் நல்லா வேக விட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வந்து ஒரு தொலைவி விட்டுட்டு நம்ம இந்த வந்து தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி இருக்கு இல்லையா, அந்த வடிகட்டியில் வந்துட்டு நம்ம நல்லா வடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிச்சுக்கிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி வடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அதே பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுறோம். நாங்கள் வந்து நெய் ஊற்றிருக்கோம், எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நார்மலாக எண்ணெயில் தான் செய்வாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விடணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி வந்து நல்லா வந்து வதங்குற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வந்துட்டு தக்காளி வதங்கும். அதுக்காக வந்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு வதங்க விடணும். வதங்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் தக்காளி வந்து குத்திட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கும். ஆனால் நார்மலாக வதங்க விடுறதுல தான் அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து வதங்கினதுக்கப்புறமா மீதி இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டு நல்லா தொலைவி விட்டு அது கூட பார்த்திங்கன்னா கறி மசால் பொடி பாக்கெட் வந்து நாங்கள் போட்டுக்கிறோம். தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தொலைவி விடணும். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பூவும் சேர்த்துக்கணும். இந்த பொடியை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தேங்காய் துருவல் வந்துட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு தொலாவிட்டுக்கணும். தொலாவிட்டு
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். மஞ்சப்பொடி போட்டு நல்லா வந்துட்டு தடவி விடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி தடவிட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறோம். கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் வந்து அதே பாத்திரத்தை வச்சு நெய் கொஞ்சம் தேவையான அளவு மறுபடியும் ஊற்றியும் இந்த மாதிரி ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வடித்து வச்சு காளான் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கொட்டி நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிடணும். நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகு வச்சுருக்கோம்ல, அந்த மிளகு அரைச்சி வச்சதை வந்து உள்ளே ஊற்றி நல்லா தடவி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடணும். இந்த மாதிரி மிளகு ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விடணும். நல்லா பிரட்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஒரு மூடி வச்சு அப்படின்னா நல்லா வெந்துக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எடுத்து லைட்டாக வந்துட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெந்திருக்கும். நம்ம குழம்பு வந்து காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.